முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என கம்பீர குரலில் தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட ஸ்டாலின் 4 ஆண்டுகளை கடந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். திராவிட மாடல் வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். இனி நாம் போகின்ற பாதை சிங்கப்பாதையாக இருக்கும் என பெருமிதமாக பேசியுள்ளார் முதல்வர். இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சி மக்களுக்கு மனநிறைவை தந்துள்ளதா, வருகிற தேர்தல் திமுகவுக்கு பூப்பாதையா சிங்கப்பாதையா என்றறிய மெகா சர்வே ஒன்றை நடத்தினோம். அதில் கிடைத்த ரிசல்ட் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக அரசு 2021 மே 7ஆம் தேதி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கான விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், தொடக்க கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் உள்ளிட்டவை திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய திட்டங்களாகும். அதேவேளையில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் கைவிடப்பட்டது, நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாதது, பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்காதது, சமையல் எரிவாயு மானியம் மற்றும் பெட்ரோல் விலை குறைப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. இவையெல்லாம் மக்களிடம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றறிய தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் குமுதம் குழுமம் சார்பில் மெகா டீம் சர்வே பணியை மேற்கொண்டது. நிருபர்கள், விளம்பர பிரிவினர், விற்பனை பிரிவை சார்ந்தவர்கள் என பல குழுக்களாக மெகா சர்வே பணியை மேற்கொண்டனர். 5 கேள்விகள் அடங்கிய படிவத்துடன் சென்ற சர்வே டீம் 38 மாவட்டங்களில் 9442 ஆண்களிடமும் 5758 பெண்களிடமும் மொத்தமாக 15200 பேரை சந்தித்தது. அவர்கள் அளித்த பதில்கள், மதிப்பெண்கள் சதவிகித அடிப்படையில் துல்லியமாக கணித்து வெளியிட்டுள்ளோம். இந்த சர்வேயில் முதல் கேள்வியாக திமுக ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீர்கள் என்று கேட்டிருந்தோம். அதற்கு 10 முதல் 20 மதிப்பெண் கொடுக்கலாம் என்று 18.98% ஆண்களும் 8.62% பெண்களும் என 27.60% பேர் குறிப்பிட்டுள்ளனர். 20 முதல் 40 மதிப்பெண்களை 18.84% ஆண்கள், 13.91% பெண்கள் என 32.75% பேர் அளித்திருந்தனர். 40 முதல் 50 மதிப்பெண் வழங்குவதாக 24.27% ஆண்களும் 15.38% பெண்களும் என 39.65% பேர் டிக்கடித்திருந்தனர். முதன்முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஸ்டாலினின் செயல்பாடு எப்படி என்கிற 2வது கேள்விக்கு நன்றாக செயல்படுவதாக 25.16% ஆண்களும் 17.13% பெண்களும் என 42.29% பேர் பதிலளித்திருந்தனர். சுமாராக இருப்பதாக 19.91% ஆண்களும் 12.64% பெண்களும் என 32.55% பேர் வாக்களித்திருந்தனர். முதல்வராக ஸ்டாலினின் செயல்பாடு மோசம் என 17.05% ஆண்களும் 8.11% பெண்களும் என 25.16% பேர் தங்களது கருத்துக்களை பதிந்திருந்தனர். தமிழக சட்டமன்றத்திற்கு இன்னும் 10 மாதங்களில் தேர்தல் வரவுள்ளது. ஆகவே 3வது கேள்வியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமையுமா என கேட்டிருந்தோம். அதில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என 34.16% ஆண்களும் 21.53% பெண்களும் என 55.69% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 2வது முறையாக திமுக ஆட்சி அமைய வாய்ப்பில்லை என 27.97% ஆண்களும் 16.34% பெண்களும் என 44.31% பேர் வாக்களித்துள்ளனர். சர்வே எடுக்கச் சென்ற பல இடங்களிலும் ஆளும் திமுக மீதான கோபத்தை சர்வே டீம் மீதே மக்கள் எதிரொலித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கொள்கை சார்ந்த கட்சிகள் ஒன்றிணைந்த திமுக கூட்டணி இன்னும் வலுவாகவே தொடர்கிறது. இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் கூட்டல் கழித்தல் கணக்குகள் அரங்கேறலாம். ஆகவே சர்வையில் 4வது கேள்வியாக எந்த கட்சியால் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று கேட்டிருந்தோம்.
அதிமுக பாஜக கூட்டணி என 31.47% ஆண்கள், 17.53% பெண்கள் என 49% பேர் குறிப்பிட்டிருந்தனர். நடிகர் விஜய் புதிதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என 23.38% ஆண்களும் 15.62% பெண்களும் என 39% பேர் சொல்லியிருந்தனர். சீமானின் நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் என 7.29% ஆண்களும் 4.71% பெண்களும் என 12% பேரும் வாக்களித்துள்ளனர். சர்வேயில் இறுதிக் கேள்வியாக திமுக அமைச்சர்களின் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என்று முன்வைத்திருந்தோம். அதில் அமைச்சர்கள் நன்றாக செயல்படுவதாக 25.05% ஆண்களும் 15.78% பெண்களும் என 40.83% பேர் வாக்களித்திருந்தனர். அமைச்சர்கள் சுமாராக செயல்படுவதாக 23.54% ஆண்களும் 13.62% பெண்களும் என 37.16% பேர் கூறியிருந்தனர். அமைச்சர்களின் செயல்பாடு மோசமாக இருப்பதாக 13.55% ஆண்களும் 8.46% பெண்களும் என மொத்தமாக 22.01% பேர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சர்வேயின் நிலவரப்படி மக்கள் நலத் திட்டங்கள், மகளிருக்கான சலுகைகள், மாணவர்களுக்கான உரிமைகள் ஆகியவற்றில் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு இருக்கும் வெறுப்பை விட விருப்புதான் மேலோங்கி இருப்பதை அறிய முடிகிறது. கடந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்த நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என சர்வே மூலம் தெரிய வந்துள்ளது. மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்களின் சாய்ஸாக விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தை பார்க்கின்றனர். இதற்கு காரணம் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைக்காதது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்தாதது, கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காதது, கொலை மற்றும் கொள்ளை குற்றங்களை ஒடுக்காதது ஆட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக நிற்கின்றன. இவற்றை இனிவரும் ஆட்சிக் காலத்தில் சரி செய்தால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெறலாம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.